கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தாகமாக இருக்கிறேன். மருத்துவமனையில் ஆபரேஷனுக்கு பிறகு எனக்கு தாகம் ஏற்பட்டதினாலே அந்த நர்ஸ் இடத்துல கேட்டேன், கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமா. அந்த நர்ஸ் இப்படியா சொன்னாங்க, இரவு 11 மணி முதல் ஆபரேஷன் முடியும் வரையும் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று டாக்டர் சொன்னார். சில மணி நேரங்கள் நான் தண்ணீர் குடிக்காமல் இருந்ததினாலே தாகம் ஏற்பட்டதே. இந்த ஆபரேஷன் சமயத்தில் கொஞ்சம் இரத்தம் போனதினால் எனக்கு தாகம் ஏற்பட்டது. ஜெபம் செய்வேன். அன்பின் பிதாவே, நீ சிலுவையிலே தாகமாயிருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்கின்ற அறிவை, ஞானத்தை தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பேசும் ஆசையோடு வந்திருக்கிறோம். உம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே அடியன் சார்ந்திருக்கிற இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாய் உங்களை காண்பதிலே அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்பிரானா இயேசு சிலுவையிலே சொன்ன 5வது மொழியாய் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். தாகத்தோடு தொங்கும் இயேசு, தாகத்தோடு நின்ற இயேசு தாகத்தை தீர்க்கும் இயேசு. தாகத்தோடு தொங்கும் இயேசு, தாகத்தோடு நின்ற இயேசு தாகத்தை தீர்க்கும் இயேசு. இந்த மனித வாழ்விலே, பூமியிலே மனிதன் வாழும் நாள் வரையும் தாகம் ஏற்படும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மண்ணுலக வாழ்விற்கு பிறகு நாம் பரலோகத்திற்கு போகும்போது அங்கு தாகம் இல்லை, பசி இல்லை, கண்ணீர் இல்லை, சண்டை இல்லை, எப்போதும் சந்தோஷம். காரணம் என்ன? என் ஆண்டவரோடு கூட நிச்சயமாய் வாழும்போது அங்கே தாகம் ஏற்படுவதில்லை. இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாகவே வந்தார். ஆகவே அவருக்கு தாகம் ஏற்பட்டது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் 100க்கு 100 மனித தன்மை உள்ளவர், 100க்கு 100 தேவ தன்மை உள்ளவர். நம்மை போல பாடுள்ள மனுஷராயிருந்தார், பசியாயிருந்தார், தாகமாயிருந்தார், களைப்படைந்தார், தூங்கினார், கோபித்தார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது மனிதனுடைய முழு அடையாளமா இருக்கிறது. ஆண்டவர் யாரை பார்த்து தாகமா இருக்கிறேன் என்று சொன்னா நம்மை பார்த்து தானே. வருடங்களாய் கேட்கிறோமே, ஏன் எதிர்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலாகிலும் என் ஆண்டவரை அறிந்து கொண்டால் அளவாயிருக்குமே. ஏன் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை 7 வசனங்கள், இந்த வசனத்திலே ஒரு வசனமாவது என் பிள்ளை அறிந்து கொண்டால் நலமாய் இருக்குமே. உணர்வடையாய் நமக்கு இப்படிப்பட்ட தொழுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரோடு கூட வாழ்ந்த சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், இனியும் உணர்வடையாமல் இருக்கிறீர்களோ. இங்கு வாசிக்கிறோம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். காட்டி கொடுக்கிறவனை குறித்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். சீடர்களாலும் சொந்த ஜனங்களாலும் கைவிடப்பட்டதினாலே தாகமாக இருக்கின்ற சொல்கிறார். கரங்களும் கால்களும் தொலைக்கப்பட்டது. ஏன் இவருக்கு இந்த தாகம்? இந்த ரசனாய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தப்படி அவருடைய வேளை வந்தபோது கெத்செமனையிலே அவர் இரத்தம் சிந்தினார். விசாரணை கைதியாக சமய தலைவர்களுடைய முன்னிலையிலே, அண்ணா, காய்வா, பிலாத்து அரண்மனையின் முன்னிலே அவர் விசாரணை கைதியாக நிற்கப்படும் போது இரத்தம் சிந்தினார். சிலுவையை ஆணிகள் அடிக்கப்பட்ட போது இரத்தம் சிந்தினார். முட்குடம் சூட்டப்பட்ட போது இரத்தம் சிந்தினார். ஏன்? நமக்காய் கூட இரத்தம் சிந்தினார். இந்த இரத்தம் சிந்தினதினாலே அவருக்கு தாகம் ஏற்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வது நாம் பார்க்கும்போது
அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக பூமியிலே வாழ்ந்த போது தாகத்தோடு நின்ற இயேசு, தாகத்தோடு நின்ற இயேசு. சமாரியாள் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தான தாகம் இருந்தது. இயேசுவோடு பேசும்போது சொல்கிறாள், நாங்கள் மேசியாவை காணும்படியாக, மேசியாவை குறித்த தாகம் எங்களுக்கு உண்டு, காணும்படியே ஆசைக்கு நான் ஆசையோடு இருக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், உன்னோடு பேசுகிற நானே. நீ எந்த மேசியாவுக்காய் காத்திருக்கிறாயோ அந்த மேசியா நான் என்று சொல்லி அந்த தாகத்தை குறித்து சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயுடைய தாகத்தை தீர்க்கும்படியாய் சகல மேன்மைகளை விட்டு எனக்காய் உனக்காய் இந்த பூமியில வந்தவர் அந்த கிணற்றின் அண்டையை அவர் காத்து நிற்கிறார். சீஷர்களை ஆகாரம் கொடுக்கும்படியாக, ஆகாரம் வாங்கும்படியாக அனுப்புகிறார். அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, மிக அருமையான ஒரு வார்த்தை, என்னை அதிகமாய் தொட்ட ஒரு வார்த்தை. அது என்ன சொல்றா தெரியுமா? ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தாம்மா. அகிலாண்டத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் போதுமே, அந்த அளவுக்கு இறங்கி வந்த என் ஆண்டவருடைய தாழ்மைக்கு அடையாளம் அதுதான், அடையாளம் அதுதான். கொஞ்சம் குடிக்க தண்ணி தாம்மா. இல்லையா? குடிக்க தண்ணி கொடுக்குறோமா? நம்ம ஊர் அம்மா மாதிரி இருக்க. அவர் சொல்கிறார், நீ யூதனா இருக்க, தன்னிடத்துல கேட்பது நியாயமா? நியாயமா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ குடிக்கும் தண்ணீரை குடிக்கும் போது தாகம் ஏற்படும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் போது உனக்கு தாகம் ஏற்படாது. சமாரிய ஸ்திரீ இயேசுனுடைய தாகத்தை புரிந்து கொண்டாள். இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயுடைய தாகத்தை தீர்த்தார். இரண்டாவதா யூதாஸ் இயேசுவின் தாகத்தை புரிந்து கொண்டார். யூதாஸ் இயேசுவை பின்பற்றினது நமக்கு தெரிந்த காரியம்தான். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த போது யூதாசுக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு ஒலிவ இலையை எடுத்து இனி இயேசுவினுடைய தலையிலே சூட்டி ராஜாவாக்க முயற்சி செய்த போது அங்கே வாசிக்கிறோம். யோவான் 6:15 வாசிக்கிறோம், இயேசுவை ராஜாவாக்க மனதாய் இருந்த போது என் இயேசு விலகி சென்றார். பதவி ஆசை. இயேசு ராஜாவானால், அவர் கிறிஸ்துவானா, நான் மந்திரியாகலாம். அதனுடைய விளைவுதான் பின்னால் பார்க்கிறோம். மகா பிரதான ஆசாரிகள் இந்த யூதாசினிடத்தில் கேட்கிறார்கள், யூதாசே உனக்கு பதவி கிடைக்கல, இவரை காட்டி கொடுக்கலாமா? இந்த நசரான இயேசுவை இப்படியே விட்டுவிட்டால் நம்மை ஜனங்கள் மறந்து விடுவார்கள், நமக்கு கிடைக்கிற செல்வாக்கு கிடைக்காது, பணம் கிடைக்காது. ஆகவேதான் காட்டி கொடுக்க அவன் ஆயத்தமானான். யூதாஸ் இயேசுவை குறித்தான தாகம், இயேசுவுக்கு யூதாஸை குறித்த தாகம். என்ன தாகம் தெரியுமா? அந்த தாகம் நமக்குள் ஏற்பட வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, சிநேகிதனே, ஓ மை பிலவட், என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? ஏப்பா வந்திருக்க? 3.5 ஆண்டுகள் என்னோடு கூட இருந்தாயே, கல்லளை போல தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு முத்தத்தினால் 30 வெள்ளிக்காசு வாங்கி கொண்டு வந்து காட்சி கொடுக்க வந்திருக்கிறாயே, எனக்கு தெரியுமே. சிநேகிதனே, God give the last chance to him. இயேசுவின் தாகத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த நாளிலும் கூட அன்பானவர்களே, இயேசுவின் தாகத்தை புரிந்து கொண்டோமா? இயேசுவின் தாகத்தை நாம் புரிந்து கொண்டால், ஆண்டவர் சமாரிய ஸ்திரீயிடத்தில் சொல்கிறார், உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். Do one thing. ஒரு காரியம் செய்யணும். உன் புருஷனை அழைத்து வா. என் வாழ்க்கையின் கருத்து வெளுத்த அத்தியாயங்களை, அந்தரங்களை சொன்ன போது பயந்து போனான், பதறி போனான். இல்லையா? அவள் ஓடி சென்றாள். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், தாகமுள்ளவரே
வாரும் என்றார். தாகத்தோடே வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். தண்ணீர் கேட்டார், அவர் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவி இயேசுவண்டை இளைப்பாரவா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவி இயேசுவண்டை இளைப்பாரவா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். தாகமாக இருக்கிறவர்களே, நீ என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் தாகத்தை தீர்க்கிறேன். கடைசியாய் ஒன்று சொல்ல முடிக்கிறேன். சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை அந்த ஜீவ தண்ணீரை அவள் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் ஓடுகிறாள். கிராமத்துக்கு வெளியே ஓடி சென்று சொல்கிறார், என் வாழ்க்கையின் ரகசியங்களை வெளியரங்கமாக ஒருவர் சொன்னார். அவர் கிறிஸ்துவோ என்று சொல்லி ஓடி இயேசுவை அறிவிக்கிறாள். நமக்குள்ளே ஏற்படுகிற தாகம் என்ன? என் இயேசு கிறிஸ்துவுக்கு நமக்குள்ள தாகம் என்ன? எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டாம், எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆண்டவருடைய ஆசை. சுவிசேஷத்தை குறித்த பாரம், சுவிசேஷத்தை குறித்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? அவள் ஓடி சென்று ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டு அவள் பகிர்ந்து கொடுப்பதற்காய் ஓடி சென்று அவள் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னாள். அங்கே வாசிக்கிறோம், நீ சொன்ன சாட்சி நிமித்தம் அல்ல, இயேசு எங்களோடு கூட பேசினதினாலே அவரை உலக இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு சாட்சியத்தை சொல்ல நான் முடிக்கிறேன். கொக்கோகோலா உடைய ஓனருடைய ஒரு தாகத்தை கொடுத்து வாசித்தேன். இந்த கொக்கோகோலா ஓனர் 120 ரூபாய் உள்ள அந்த குளிர் பானத்தை 80 ரூபாய்க்காய் விற்பதற்கு அவர் ஆயத்தமானார். அப்பொழுது எல்லாரும் கேட்டார்கள், ஐயா 40 ரூபாய் நஷ்டமா இருக்க, அது நமக்கு நஷ்டம் அல்லவா என்று சொன்னார். அப்பொழுது இந்த கொக்கோகோலா ஓனர் சொன்னாரா, எனக்கு ஒரு ஆசை உண்டு, உலகத்திலே எல்லா மனிதனும் இந்த கொக்கோகோலா என்கிற பானத்தை குடிக்கணுங்க. ஒரு சாதாரண மனிதனுக்கு, எல்லா மனிதனும் தன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு இந்த பானத்தை குடிக்க வேண்டும் என்று விரும்பினார். பிள்ளையே, என் ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு what we are doing, என்ன செய்கிறோம்? நமக்கு இந்த சுவிசேஷத்தின் வலி இருக்கிறதா? ஒரு நாளிலே எல்லாவற்றையும் விட்டு தாகத்திற்காய் ஓடி வந்த மிஷனரிகள், பயங்கரமான வெயில், தீ போன்ற வெயில், கால சூழ்நிலைகள் அவர்களை அலங்கோலமாக்கினது. அலங்கோலமான மிஷனரிகள் இந்த அலங்காரமாய் இந்த ஜனங்கள் வாழ்வதற்காய் சுவிசேஷத்தின் தாகத்தை தீர்த்தார்களே. நாம் என்ன செய்கிறோம்? விட்டு செல்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் தாகமாய் கேட்கிறார். அழிந்து கொண்டிருக்கிற என் ஜனத்திற்கு நான் இயேசுவை காண விரும்புகிறேன் என்று தாகத்தோடு நிற்கிற என் ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வா என்று அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நாளிலே எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.